गाइस வாங்க இன்னைக்கு மல்லி சீரியல்ல என்னெல்லாம் நடக்குதுன்னு பார்க்கலாம். இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மல்லி வெண்பா ஆசைப்பட்டாங்கன்னு சொல்லி கிரவுண்டுக்கு அழைச்சிட்டு வந்துடுறாங்க ஓட்டப்பந்தயத்தில் கலந்துக்க வைக்கிறதுக்காக. மல்லியும் அங்கே வந்து கோச்சிங் மாஸ்டர்கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு கோச்சிங் மாஸ்டர் சொல்கிறாங்க, நான் சொன்ன அந்த செகண்ட்குள்ளே நீ ஓடி வந்துட்டேன்னா உன்னை கண்டிப்பாக நான் சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வெண்பாவும் அவங்க சொன்ன மாதிரியே அந்த டாஸ்கில் வின் பண்ணிடுறாங்க. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. அந்த கோச்சு வெண்பாவை பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்படுறாரு. நீ ரொம்பவே நல்லா வின் பண்ணிட்ட, உன்னை கண்டிப்பாக இந்த போட்டியில் சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து என்ன பண்ணணுங்கிறது வெண்பாவும் ஆர்வமாக அவங்கக்கிட்ட கேட்டு ஒன்று ஒன்றா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் ஆட்டோவில் கிளம்பி வரும்போது மல்லி சொல்கிறாங்க, இதெல்லாம் நம்மளுக்கு தேவையா வெண்பா, கொஞ்சம் நம்ம பொறுமையாகவே இருப்போமே, நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வேணாம், கொஞ்சம் அமைதியாக இருப்போம், உனக்கு திறமை இருக்குது, ஆசை இருக்குது, எல்லாம் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஆனால் இப்போதைக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போ வெண்பா குட்டி சொல்கிறாங்க, நான் அடுத்தடுத்த லெவலுக்கு போகணுன்னு என் வழியை தாங்கிக்கிட்டு கூட நான் இதில் வின் பண்ணியிருக்கேன், ஏன் மல்லியம்மா அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வெண்பா இந்த போட்டியில் கலந்துக்கிறதுக்கு மல்லியும் விஜயும் சம்மதிப்பாங்களா என்னன்னு தெரியல. இன்னொரு சைடு ஐஸ்வர்யா வேற ரொம்ப ஃபிக்ஸ் வந்து முடியாமல் இருக்காங்க. அவங்கள ஹாஸ்பிட்டலில் போய் சேர்க்கலான்ட்டு எல்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் வக்கீல் சாரும் வந்து பார்க்க வந்துடுறாரு தான் பொண்ணை. அவர் பார்த்துட்டு யாருக்கோ மெசேஜ் பண்ணுறாரு. உடனே தீபிகா மேடம் வந்து பார்க்குறாங்க, யாருக்கு மெசேஜ் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு வக்கீல் சார் கையில் உள்ள ஃபோனை தீபிகா மேடம் பிடுங்கிடுறாங்க. ஏன் தீபிகா இப்பெல்லாம் பண்ணுற, ஏன் ஃபோனை பிடுங்கின அப்படின்னு சொல்லிட்டு அந்த வக்கீல் சார் கேட்குறாரு. தீபிகா மேடம் ஒன்றுமே சொல்லாமல் அந்த ஃபோனை வாங்கி மல்லிக்கு உடனே கால் பண்ணி, ஏன்டி உனக்கு கல்யாணம் தான் ஆயிடுச்சு இல்லை, உனக்கு ஒரு புருஷன் பத்தாதா அப்படின்னு சொல்லி தப்பாக பேசுகிறாங்க. அதை கேட்டதும் வக்கீல் சாருக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. அந்த பக்கம் மல்லியும் ரொம்ப டென்ஷன் ஆகிடுறாங்க. என்னதான் இருந்தாலும் தீபிகா மேடம் மல்லியை பேசுனது ரொம்பவே தப்பு. ஏற்கனவே ஐஸ்வர்யா இப்படி முடியாமல் படுத்துருக்கிறதுக்கு இந்த தீபிகா மேடம் தான் முழுக்க காரணம். இதில் வேற மல்லியை ரொம்ப பேசுகிறாங்க. இதில் வக்கீல் சாரும் மல்லி மேடமும் தீபிகா மேடத்தை என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குங்கிறத அடுத்து வரப்போகிற எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.